இன்னைக்கு இந்த வீடியோல அன்ஷிகா மோத்வானி பேயா நடிச்சிருக்க கார்டியன் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். சின்ன வயசுல இருந்தே எதை செஞ்சாலும் அது தவறாகவே முடிய தான் ஒரு அன்லக்கின்னு நினைக்கிற கதாநாயகி அன்ஷிகா இந்த சமயத்துல அவங்க கால்ல அடிபட்டு அதுல இருந்து ஒரு சொட்டு ரத்தம் அங்க இருக்க ஒரு கல் மேல விழுது. அன்னையில இருந்து அன்ஷிகாவுக்கு தொடர்ந்து நல்லதாவே நடக்குது. கேட்டதெல்லாம் கிடைக்குது, நினைச்சதெல்லாம் நடக்குது. அன்னையில இருந்து லக்கியா மாறும் அன்ஷிகாவுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அது என்னன்னா, தனக்கு நல்லது நடக்குது, அதே நேரத்துல மற்றொரு பக்கம் வேறு சில கெட்டதும் நடக்கிறத கவனிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல இதெல்லாம் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அந்த கல்லுதான்னு முதல்ல அந்த கல்லை தூக்கி எறிகிறாங்க. இதுல இருந்து வெளிவரும் ஒரு அமானுஷ சக்தி அவ பின்னாடியே சுத்துது. இனி அவ வாழ்க்கையில நடக்க போறது என்ன என்பதுதான் படத்தோட மீதி கதை. இயக்குனர்களான குரு சரவணன் மற்றும் சபரி ஆகிய 2 பேரும் சேர்ந்து இந்த கார்டியன் படத்தை இயக்கியிருக்காங்க. இந்த படத்தோட கதையில ஒரு கனெக்ட் இல்லாம போனதுனால கதையை தாண்டி வெளியே போகுது திரைக்கதை. படத்தோட ஆரம்ப காட்சிகள் பெருசா மிரள வச்சாலும் அது தொடர்ந்து வரும் காட்சிகள்ல புதுசா ஒண்ணுமே இல்ல. ஏற்கனவே பார்த்து பழகிய வழக்கமான பேய் கதையா தான் இருக்கு. அதனால என்னவோ பெருசா எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்தல. படத்தோட மொத்த கதையும் தனி ஒரு ஆளா தாங்கி பிடிச்சிருக்காங்க நாயகி அன்ஷிகா. அப்படி இருந்தும் அங்கங்க ஒரு சில இடங்கள்ல ஓவர் ஆக்டிங் கொடுத்து காட்சிகளை சோர்வடைய தான் வைக்கிறாங்க நம்ம அன்ஷிகா. சீனியர் நடிகை என்றதுனால என்னவோ இளம் இயக்குனர்கள் பெருசா நடிப்பை கேட்டு வாங்கலன்னு தான் தோணுது. தங்கதுரையும் மொட்ட ராஜேந்திரனும் காமெடி காட்சிக்காக வராங்க. ஆனா அந்த காட்சிகள் எல்லாமே ஓல்டு ஃபார்மட்ல இருக்கிறதுனால சரியா ஒர்க் அவுட் ஆகல. மத்த நடிகர்னு பார்த்தா பிரதீப் ராயன், சுரேஷ் மேனன், ஸ்ரீமான், ஸ்ரீராம், பார்த்த சாரதின்னு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதை அளவோட செஞ்சிருக்காங்க. சாம்சியஸ் பின்னணி இசை ஓகே ரகம் தான், பெருசா சொல்றபடி எதுவும் இல்ல. கே சக்திவேலோட ஒளிப்பதிவு படத்துக்கு ஒரு பலன்னு சொல்லலாம். படத்துக்கு தேவையானதை சரியா கொடுத்திருக்காரு. மொத்தத்துல இந்த கார்டியன் கைவிடப்பட்டது போல தான் தெரியுது.